ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஃப்ரெஷ் மசாலா, அப்புறமா சிக்கனை நம்ம ஊற வைக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூடில் நல்லா வாசனை வர்றது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுக்கணும். இப்போ நல்லா வாசனை வந்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அது சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், கூடவே 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்தது நமக்கு முக்கியமாக தேவையானது வந்து ஃப்ரைட் ஆனியன். நான் இன்றைக்கி வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கரிஞ்சிடுச்சுன்னா கசக்கும், அதனால கரிகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நான் பொரித்து வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் வாங்கினேன். அதில் 1/4 கிலோ எலும்பில்லாத துண்டுகள் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதியை வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா, கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதுலேருந்து எல்லாம் சேர்க்க தேவையில்ல, ஒரு பாதி போல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியது தான். கை வச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். மினிமம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இருக்கட்டும், 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. அடுத்தது நம்ம வந்து அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி, அதாவது 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வந்து அரிசியை வேக வச்சிடலாம். சாதத்துக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சிட வேண்டியது தான். சாதம் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போல் தான் ஆகும். உடனே வடிகட்டிடுங்க, இல்லை சாதம் வெந்துகிட்டே இருக்கும். ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மிதமான சூடில் இதை வந்து வேக வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கிரேவி மாதிரி வெளியே வந்திருக்கு. இதிலேருந்து கொஞ்சம் கிரேவி மட்டும் நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம். அதுலேருந்து ஒரு 1/2 கப் போல் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்துலேயும் கிரேவி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி மாதிரி வரல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்துடும்.
இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க சாதத்துலேருந்து பாதி போல் இது மேலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கிரேவி, அதையும் அப்படியே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற சாதம் அதே மாதிரி தான். மேலே வந்து கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன். கடைசியாக நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கேன். கூடவே நல்ல வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய். கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற சாதம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் 15 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். யூஸ்வலாக சப்பாத்தி மாவு வச்சு ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க சீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாவு ஃபுல்லாக வேஸ்ட் தான் ஆகும். அதனால நல்லா டைட்டாக இருக்கிற மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல வெயிட்டை தூக்கி வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருந்து ஸ்டீம் வந்து வெளியே போகாது. வெயிட் வச்சாச்சு. வச்சுட்டு 15 நிமிஷம் குறைவான சூடு சிம்மில் வச்சுக்கோங்க. சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால ரொம்ப ரொம்ப குறைவான சூடில் வச்சு இதை வேக வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆகியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதும் இதை வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் சிக்கனோட ஃப்ளேவர்லாம் சாதத்தில் நல்லா இறங்கும். இருக்கட்டும் 10 நிமிஷம். இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஃபஸ்ட் இந்த கல் எடுத்து வெளியே வச்சிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. எப்போவுமே தம் பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஓரமாக தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அழகாக அந்த லேயர் லேயராக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு அப்படியே சைட்லேருந்து அப்படியே எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக வந்திருக்குன்னு. கீழே எதுவும் அடி பிடிக்கல, நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுருந்ததுனால. சிக்கன் தம் பிரியாணி கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, கொஞ்சம் சிக்கனை பொரிச்சு வச்சுருக்கேன். அது கடைசியாக ஒரு முட்டை. டடா, நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பிளேட் வேணாலும் சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா கலர் கலராக நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாதத்துலலாம் மசாலா நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.